ஹலோ வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுங்க எட்டிசலாட் மரம். ஏன் தெரியுமா இது எட்டிசலாட் மரம்னு சொல்கிறோம்? எட்டிசலாட் காடு பார்த்துருக்கீங்களா? அது காட்டில் ஒரு குட்டி குட்டியாக இலை இருக்கும். அந்த இலை தான் இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான மரம் அப்படின்னு சொல்லி. இதை நாங்கள் எட்டிசலாட் மரம்னு தான் சொல்லுவோம். இது ரொம்ப பெரிய மரம்லாம் இல்லை, சின்ன மரம் தான். இந்த சின்ன மரத்தை நாங்கள் என்ன செய்வோம், சைட்லலாம் வெட்டி வெட்டி இந்த இப்படி வச்சுக்குவோம். ரொம்ப பெருசாக இருந்தால் பாம்பு பூச்சிகள் அதெல்லாம் வந்துடும் தானே, அதனால் அப்படியே பாருங்கள் ஒரு குடையோன்னு வச்சுருக்கோம். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் யார் இருக்கா அந்த இதில் குருவிங்க, குருவி குஞ்சு, சின்ன குட்டி குட்டி குருவிங்க பாருங்கள், சாப்பாடு நினச்சிட்டு அவங்க அம்மா நினச்சிட்டு வாயெல்லாம் திறந்துட்டுருக்கு. இந்த பாருங்கள், இந்த குருவி ஏதாவது காக்காவோ ஏதாவது வந்து சாப்பிட்ருவோம் தானே, அதனால இந்த கூடையே வச்சுருக்கோம். இல்லாட்டி அலைஞ்சிரும், அதனால கூடையே வச்சுருக்கோங்க. நாங்கள் கூடையை வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மரத்தில் நிறைய குருவி வந்து கூடு கட்டி முட்டை போடும். நாங்கள் என்ன செய்வோம், ஒவ்வொரு நாளைக்கு பாம்பெல்லாம் வந்துடுங்க. பாம்பெல்லாம் வந்துச்சுன்னா லாமனையெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த குருவியெல்லாம் ஒரு நாங்கள் கூடை ஒன்று வச்சுருக்கோம். அந்த கூடையில் என்னது துணியெல்லாம் ஒன்று வச்சு இந்த குருவியெல்லாம் எடுத்து நைட்டுக்கு வீட்டுக்குள்ளே வச்சுருந்து காலையில் எடுத்து அதை கூட்டுலுக்கு வச்சுருவோம். ஏன்னா பாம்பெல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சுன்னா பாவம் தானே. இந்த முறை இவங்க மேலேயே இருக்காங்க, பாம்பெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. எப்படியுமே லாமனை இருக்குல்ல, அதை ஒரு துணியில் போட்டு சுற்றி நாங்கள் பாம்பு எதுவும் வச்சோன்னு சொன்னால் அந்த குடைக்கு மேலே வச்சுருவோம். அந்த இப்படி குடைக்கு மேலே வச்சா லாமனை நாற்றத்துக்கு என்னது வராது பாம்பு. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு, பாவம். இங்கே பாருங்க. சரிங்க, அப்படியே என் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.